நேயர்கள் அனைவரையும் சர்வதேசத்தில் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பால் நமக்கு ஏற்படுகிற பாதிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். அடிமடியில் கை வைத்த அமெரிக்காவால் இந்தியாவிற்கு ஏற்படுகிற பிரச்சனை என்ன? உலகம் முழுவதும் வியட்நாம், சீனாவை தாண்டி, கம்போடியாவை தாண்டி, பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேஷியா எல்லா நாடுகளும் அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளாக மாறியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தோனேஷியாவுக்கு 32% வரியை 19 மாற்றினார்கள். வியட்நாமுக்கும் அப்படி, கம்போடியாவுக்கும் அப்படி, சீனாவுக்கு கூட 40% அவர்கள் குறைத்தார்கள். ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் 50% வரியை விதித்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு இந்தியாவின் மீதும் பிரேசில் மீதும் அப்படி என்ன கோபம்? ஒரு நிலவரத்தை நாம் பார்க்க போகிறோம். அமெரிக்கா இந்த வரி விதிப்பால் ஆண்டிற்கு 87 பில்லியன் அளவிற்காக நாங்கள் 7.5 லட்சம் கோடிக்கு மேல் அமெரிக்காவுக்கு இந்திய சந்தைகளிலிருந்து மருந்து பொருட்களும், ஆபரண தங்கங்களும், ஜவுளி பொருட்களும், இன்னும் வைரம், வைடூரியம், எலக்ட்ரானிக்ஸ், திருப்பி கேட்டால் மொபைல் அக்சசரிஸ் எல்லாமே சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த 7.5 லட்சம் கோடி ரூபாய் வியாபாரம் நிறுத்தப்பட்டால், அது 10 லட்சம் கோடி அளவிற்கு செல்லக்கூடிய அந்த வியாபாரம் நின்றுவிட்டால் இந்தியாவில் சிக்கல்கள் எழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அமெரிக்காவினுடைய இந்த விவகாரம் இந்தியாவினுடைய மாண்புகளையும் தொழில்நுட்பங்களையும் பாதிக்குமா? 0.2% தான் நாம் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவை சரி செய்யலாம் என்றாலும் அமெரிக்காவின் இந்த அழுத்தத்தின் மூலம் இந்தியாவின் பெட்ரோல், டீசல் விலை உயரலாம் என்றும் கூறப்படுகிறது. வரி விதிப்பால் நேரடியாக பாதிப்பு இல்லை என்றாலும் டாலர் மதிப்பு உயர்வால் இந்திய இறக்குமதி செய்யப்படும் பொருள்களின் மீது உயர்வு பாதிப்பு இருக்கும் என்கின்றார்கள் பொருளாதார நிபுணர்கள். பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மேலும் ஏற்றுமதியாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் இந்த வரி விதிப்பால் பெரும் பாதிப்பை சந்திப்பார்கள். த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கேஸ் என்று சொல்வார்கள். அந்நிய செலவாணி கையிருப்பு நமக்கு ஒரு பெரும் தடையை ஏற்படுத்தலாம். இந்த விவகாரம் அமெரிக்க அதிபர் ஏதோ 50% உயர்த்திவிட்டால் அதனால் நாம் ஏதோ வியாபாரம் செய்வது மட்டும் அல்ல, இந்தியாவினுடைய மதிப்பீடு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சர்வதேச அளவில். அப்படி இந்தியாவினுடைய பணமதிப்பு குறைந்தால் நாம் இம்போர்ட் செய்கின்ற போது ஒரு டாலரை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை இனி $1.2 அல்லது $1.3, 1.3 என்கின்ற அளவிற்கு ஒரு யூனிட்டுக்கு அல்லது ஒரு கிலோவுக்கு அல்லது ஒரு கிராமுக்கு கொடுக்கின்ற போது கோடானு கோடிகளுக்கு நம்முடைய பணங்கள் மிக அதிகமாக இறக்குமதிக்கு கொடுக்கப்படும். அப்படி இறக்குமதிக்கு கொடுக்கின்ற போது லோக்கல்ல மக்கள் வாங்கும் திறன் பாதிக்கப்பட்டு ஒரு பெரும் நெருக்கடி இந்தியாவிற்குள் ஏற்படும் என்றும் சொல்லப்படும். இதன் விளைவுகளை நேரடியாக இந்தியாவினுடைய கன்சியூமர்ஸ், நுகர்வோர்கள் மட்டுமின்றி நம் நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை பெரும் அளவில் பாதிக்கும் என்றும், குறிப்பாக பெட்ரோல், டீசல் விலை மற்றும் அதனுடைய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதால் இந்தியாவினுடைய இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்கம் அதிகரிக்கும். பணவீக்கம் அதிகரித்தால் ஒரு 6%, 7% என்று சென்று விட்டால் பொருட்களின் விலை அதிகரித்துவிடும். அப்ப பொருட்களின் விலை அதிகரித்தால் வாங்கும் திறன் குறையும். வாங்கும் திறன் குறைந்து விட்டால் உற்பத்தி முடங்கி போகும். இதெல்லாம் பெரும் சிக்கல் என்கின்றார்கள் சர்வதேச அளவில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஆளுமை மிக்க பொருளாதார நிபுணர்கள். இந்தியாவை பொறுத்தவரை தனது வெளிநாட்டு வருவாயில் ஒரு மிக முக்கியமான பங்கு எக்ஸ்போர்ட். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இந்தியாவுக்கு மிகப்பெரிய
வணிக சந்தையாக இருக்கிறது. அதை நாம் மறுக்க முடியாது. வணிக சந்தை என்றால் ஏதோ இங்கிருந்து பொருட்கள் மட்டுமல்ல, வேறுவித இதை தாண்டியும் நமக்கும் அவர்களுக்குமான தொடர்புகள் உண்டு. தற்போது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருப்பதன் மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கேஸினுடைய அந்நிய செலவானினுடைய அளவு குறையும். 650 கோடி இப்போது நம் கையில் இருப்பு, இனி அதை மிகவும் குறையும். கச்சா எண்ணெய் இறக்குமதி நாம் செய்கிற போது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ $65 நாம் வாங்குறோம். ஒபாக் என்கின்ற சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேருந்து வாங்குறதை விட சட்டேறக்குறைய 20 விழுக்காடு நாம் $20, $35 வரை குறைத்து வாங்குகிறோம் சீனாவிலிருந்து. ரஷ்யா நமக்கு பெரும் கடனை தருகிறது. ரஷ்யாவிலிருந்து நாம் $60க்கும் கீழ் வாங்குகிற போது அந்த நிலையில் நம்முடைய இந்திய பொருட்களிலே அந்த பரிவர்த்தனை, அந்த பணப்பரிவர்த்தனை இந்திய மணியின் மூலமாகவே நமக்கு நடக்கிறது. ரஷ்யாவுக்கு வேற மார்க்கெட் கிடையாது. 3 மார்க்கெட் தான். ஒன்று இந்தியா, மற்றொன்று பிரேசில், மற்றொன்று சீனா. இந்த 3 நாடுகளுமே அதிகமாக கன்சியூம்ல உலகத்தில் பெரிய அளவான தாக்குதலை ஏற்படுத்துகிறது இந்தியாவும் சீனாவும். இப்போ இந்த இறக்குமதியை அமெரிக்கா தனது அரசியல் தனத்திற்கு உக்ரைனை டிபெண்ட் செய்து அவர்கள் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கிற போது இது உலக அளவில் ஒரு மேஜர் இம்பேக்ட் ஆன் இன்டர்நேஷ்னல் எக்கனாமி என்றும் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிஸ்ட் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் தன் கருத்தை சொல்கிறார். ஏனென்று சொன்னால் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த $60க்கான இம்போர்ட் செய்கிறது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் நயாரா என்கின்ற துறைமுகத்தில் அனுப்பலாமல் முந்த்ராவில் ரிஃபைன் செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஆசியாவில் பல நாடுகளுக்கும் திருப்பி கேட்டால் அதிசயமாக இருக்கும். எந்த ரஷ்யாவினுடைய கேஸை வாங்கவில்லையோ, ரஷ்யாவினுடைய குரூடை வாங்க மறுக்கிறார்களோ, அதே குரூடை இந்தியாவிற்கு வந்து இந்திய சந்தைகளில் குரூடை அதை ரிஃபைன் செய்யப்பட்டு மீண்டும் யூரோப்புக்கு செல்கிறது. இதுவும் பாதிப்புக்கு ஏற்படும். அடுத்த பாதிப்பு என்ன என்று சொல்கிறார்கள் என்றால், இப்பொழுது ரஷ்யாவில் வாங்குவதை நிறுத்தினால் இவர்கள் மீண்டும் எங்கே நாம் வாங்க வேண்டும்? அரபு நாடுகளிலே வாங்க வேண்டும். அப்படி என்றால் அங்கே உற்பத்தி அதிகரிக்கும், டிமாண்ட் கூடும். இந்தியாவினுடைய ஒரு நாளைக்கு 2.2 மேலே மில்லியன் பேரல்கள், 20 லட்சம் 25 லட்சம் பேரல் கூடுகின்ற போது அங்கே நெருக்கடிகள் ஏற்படுகிற போது ஒரு பீப்பாயின் விலை $105 $120 மாறிவிடும். ரொம்ப சிக்கல் இந்தியாவுக்கு. இதனால் இந்திய சந்தைகளில் பணவீக்கமும் வாங்கும் நிலை குறைபாடும் ஏற்படும். வங்கியினுடைய வட்டியின் அளவு விகிதங்கள் மாற்றம் அடைந்து கடன் தவணைகள் செலுத்தும் மக்களுக்கு சிரமம் ஏற்படும். அதே போன்று இந்தியாவினுடைய ஆடை, இயந்திர உபகரணங்கள், கைவினை கைத்தொழில் பொருட்கள், தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன், அதாவது டெக்னாலஜி, சர்வீஸ் ஓரியன்ட் அமெரிக்காவுக்கு அதிக அளவிலே நாம் ஏற்றுமதி செய்வதும் இந்த 50% இறக்குமதி வரிகளின் மூலம் அமெரிக்கா வாடிக்கையாளர்கள் இந்திய பொருட்களை வாங்க தவறக்கூடும். நல்லா கவனிங்க சார். அதில் 50%னா $10 கொடுக்குற இந்திய பொருள் இப்போ 50 விழுக்காடு போட்டால் $25 வந்துடும். சீனாக்காரனோ மற்ற நாடுகளோ கொடுக்கறது ரொம்ப சீப்பாக இருக்கும். அப்போ நாம் அந்த 50 விழுக்காடை அமெரிக்காவுக்கு கொடுத்து அமெரிக்க வரியை சந்தித்து நாம் பொருட்களை எக்ஸ்போர்ட் செய்தாலும் நம்முடைய பொருட்களுக்கு அமெரிக்காவிலே சந்தையில் முடங்கும், விற்பனை ஆகாது. யாருமே அப்படித்தானே. $25 கொடுக்கிற ஒரு பெண்ணை வாங்குவார்களா? $10 கொடுக்கிற பொருளை வாங்குவார்களா? புரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக பாகிஸ்தான், வியட்நாம், வங்கதேசம், வரி செலுத்தும் நாடுகள் இந்தியாவுக்கு பதிலாக அப்ட்ரைன் அமெரிக்காவிலிருந்து ஏராளமான ஆர்டர்களை பெறலாம். இதன் மூலம் திருப்பூர் போன்ற சந்தைகள் பெரும் பாதிப்பை சந்திக்கும். தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். இதே மாதிரி ஏற்கனவே 7 விழுக்காடுக்கு மேல் வேலை இழப்பு இருக்கிற இந்தியாவில் வேலை இல்லாத நிலை அபாயம் தொடரும் என்றும் கருத்துக்கள் வந்திருக்கிறது.
அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மட்டும் உண்டாக்காது, ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து இறக்குமதிக்கும் நமக்கு சிக்கல் ஏற்படும். விலை உயர்வு, ஏற்றுமதி வருவாய் சரிவு, அதே போன்று வாங்கும் அளவு, நடுத்தர வர்க்கத்தின் விவகாரம், இன்னும் மறைமுகமாக எரிபொருள் விலை உயர வாய்ப்புகள் உள்ளதால் இதன் தாக்கம் 1 கிலோ வெண்டைக்காயிலிருந்து 1 லிட்டர் ஆயில் வரைக்கும், கடுகு புளி வரைக்கும் எல்லாமே வர்த்தக பரிவர்த்தனைகள் வாகனங்களை சார்ந்தும் ஷிப்மெண்டை சார்ந்தும் கார்கோ இப்படி அடிப்படையில் இருப்பதால் இந்திய நடுத்தர வர்க்கம், இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு மிகுந்த சுமையாக மாறக்கூடும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் தங்கள் கருத்தை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். அடுத்து நாம இப்போ அமெரிக்காவுக்கு பணிந்துட்டோன்னு வைங்களேன். அமெரிக்காவுக்கு பணிந்தால் அமெரிக்கா நம் மீது பல சிக்கலை ஏற்படுத்தும். F-35 வாங்க சொல்லுவான், ரஷ்யாவோடு இருக்கிற S-400 ரத்து செய்ய சொல்லுவான், பல சிக்கல் வரும். இரண்டாவது, இந்த சிக்கல்களில் நாம் கிரேட்டா கச்சா எண்ணெயை தான் தற்போது அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். ரஷ்யாவிடம் இருந்து நாம் வாங்குவது உடனடியாக நிறுத்தினால் இதனுடைய பாதிப்பு மத்திய கிழக்கு, மேற்காப்பிரிக்கா அல்லது அமெரிக்கா வளைகுடாக்களில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும். அந்த நாடுகள் ஏற்கனவே மற்ற நாடுகளுக்கு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற அச்சூழ்நிலையில் நாம் மீண்டும் உலகின் மிகப்பெரிய பயன்பாட்டாளர்களாகவும் பயன்படுத்துவோர்களாகவும் கன்சியூமர்ஸாக இருக்கிறதுனால இது கச்சா விலை உலக அளவிலே பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும். ஒரு குறிப்பிட்ட கிரேட் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா அதிக செலவு செய்யணும். அப்போ நம்ம நாட்டில் விலை ரொம்ப ஏறும். இரண்டாவது, கப்பலில் கொண்டு வருவதற்குரிய பயண செலவு அதிகரிக்கும். மூன்றாவது, அந்த கிரேடை மாற்றி வாங்கினால் அதை சுத்திகரிக்க முடியாத அளவிற்கு பற்றாக்குறை ஏற்படும். இந்த கிரேடில் ஒன்று பல பென்னட் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. சும்மா கச்சா எண்ணெய்ங்கிறதெல்லாம் இல்லை, அதில் பல கிரேட் இருக்குது. இந்தியா மட்டுமன்றி உலகமெங்கும் இந்தியாவினுடைய ரிஃபைன் நிறுத்தப்பட்டால் பாதிப்பு ஏற்படும். ஐரோப்பா கூட ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆப்பிரிக்காலாம் சொன்னேன். 2023-24 ஆண்டு ஐரோப்பா டீசல் இறக்குமதியில் நல்லா கவனிங்க, நேட்டோ நாடுகள் இருக்கும் ஐரோப்பா டீசல் இறக்குமதியில் 15% இந்தியா வழங்கியிருக்கிறது. 15% நாம் தான் கொடுத்துருக்குறோம். அதை ரஷ்யாட்டேருந்து வாங்கி முந்த்ராவுக்கு கொண்டு வந்து ரிஃபைன் செய்து அனுப்பியிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லவா? இதையெல்லாம் தாண்டி இந்தியா ரஷ்ய எண்ணெயை நிறுத்திவிட்டால் ரஷ்யா தனது கச்சா எண்ணெய் சப்ளை குறைக்கும், சர்வதேச அளவில் பெரும் நெருக்கடிகள் ஏற்படும். அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் மீண்டும் சொல்கிறேன், $65 இன்றைக்கு வாங்குறது $120 ஆச்சுன்னா டபுள் ஆயிரும். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்னு எண்ணி பாருங்க, படுமோசமாக இருக்கும். ஆக இப்பொழுது அமெரிக்க அதிபர் ஒரு கோமாளி என்றெல்லாம் நாம் தள்ளிவிட்டு செல்ல முடியாது. ஏனென்றால் பாதிப்பு இந்தியாவுக்குத்தான் என்றுதான் இப்பொழுது நான் சொன்ன இந்த 2 கட்டுரையினுடைய தமிழாக்கம் சொல்கிறது. ஒன்று, இந்திய சந்தைகள் ஏற்படுகிற நெருக்கடி, இந்திய வங்கிகளில் ஏற்படுகிற வட்டி விகித மாறுபாடு. மூன்றாவது, இந்தியா அழுத்தத்திற்கு நாம் பணிந்தால் அப்போது நமக்கு சகாயம் ஒன்றும் கிடைக்காது. நாம் ஒபாக்கில் அணுகிற போது பயணத்தூரம், விலை எல்லாம் ஏறும். அப்படி ஏறுகின்ற போது நமக்கு இந்தியாவினுடைய நார்மல், அதாவது ஒரு சந்தையில் பயன்பாட்டாளராக இருக்கும் நடுத்தர மக்கள் ரெசஷன், மந்த நிலைக்கு உட்படுவார்கள். இது என்னது? ஒரு ஈகனாமிக்கல், ஒரு பேரலைஸ்டு, முடங்கு, ஒரு கிரிப்பிள்டு எக்கனாமி இந்தியாவில் கண்டிப்பாக உருவாயிரும். அந்த கிரிப்பிள்டு எக்கனாமியிலிருந்து வி ட்ரை டு ஓவர்கம், அதை முயற்சி செய்தாலும் என்ன ஏற்படும் என்பதை நாம் சொல்ல முடியாது. பால், எண்ணெய், காய்கறிகள், உற்பத்தி பொருட்கள், சமையற் பொருட்கள், போக்குவரத்து, ஆடை ஆபரணங்கள்,
அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உபகரணங்கள், வாடிக்கையாளர்கள், முதலீட்டு பொருட்கள், வணிக வளாகங்கள் எல்லாம் 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 பாதிக்கும். அமெரிக்காவினுடைய இந்த அதிபருடைய விவகாரத்தை நாம் எப்படி கையாளப் போகிறோம் என்பது தெரியவில்லை. ஏற்கனவே எக்ஸ்பர்ட்ஸ் 0.2 என்று சொன்னாலும் தற்போது வந்த 2 கட்டுரையும் இந்தியா நிறுத்தினால் அவர்களுக்கு ஏற்படுகிற இழப்பு, சர்வதேசத்தில் ஏற்படுகிற இழப்பு, இந்தியா மீண்டும் சர்வதேச ஒபெக் சந்தையில் நுழைகின்ற போது ஏற்படுகிற மாற்றம், இது இந்தியாவை மட்டுமல்ல 15% இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பா சந்தையிலும் மாற்றம் ஏற்படும். இந்தியாவினுடைய பணம் மதிப்பிழப்பு ஏற்படும். ஆகவே இந்திய பணத்தினுடைய மதிப்பு குறைகின்ற போது அதிக டாலர்களை கொடுத்து நாம் அடுத்த பொருட்களை இம்போர்ட் செய்கிற பொழுது அது எண்ணெய் மட்டுமல்ல, மற்ற எல்லா பொருட்களின் விலையும் உயரும். நல்ல கவனிங்க. அந்த விலை உயர்வு ஏழை மக்கள், தொழிலாளர்கள் அன்றாட காட்சிகள் அவர்கள் தலையிலே பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்கின்ற கவலையான செய்தியோடு நாம் விடைபெறுகிறோம். பல புதிய செய்திகளோடு நாளை சந்திப்போம். நன்றி.